வந்துட்டாரு, வெறியோட போது பாரு. தசை மாறி போனவன் தசை திரும்பின மாதிரி தெரியுது. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க கர்ண மகாபிரபு, வாங்க. செஞ்சோற்று கடனை தீக்க இந்த துரியோதனனை பார்க்க வந்திருக்கீங்களா? டேய், நீ வேணா துரியோதனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம். இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. டேய், இனி உன் வேஷம் கலைஞ்சிருச்சு, உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? என்ன பகடக்காய உருட்டி என்னென்ன விஸ்வரூபம் நீ எடுத்த. இனி உன் ஜம்ப பலிக்காது, சால்ஜாப்பு செல்லாது. டேய், காவேரியோட அக்கா பார்வதியை கெடுத்து கொண்டிருக்க, என்ன மனுஷனா மாத்த நினைச்சானு காவேரியை கொலை செஞ்சிருக்க. டேய் சிவசங்கரா, இனிமே 18 பட்டி பொண்ணுங்க மானத்துக்கு பங்க வந்தா அங்க நான் தான் உனக்கு எமனா வந்து நிப்பேன். டேய் சிவசங்கரா, உன் படைய வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், வகுந்துருவேன் வகுந்து. டேய், ஏழைங்க கிட்ட இருந்து அபகரிச்ச நிலத்தை அவங்களுக்கு என்னை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணுமா? என்னடா சொல்ற? டேய் பெரிய மருது, நான் என்ன முட்டா பயலா? கறந்த பால் மடிக்குள்ள மறுபடியும் போகாதுடா. கருவாடு மீனாகி ஒரு நாளும் கடலுக்குள்ள குதிக்காதுடா. எங்கிட்ட வந்ததெல்லாம் ஒன் வே டிராபிக் டா, ஒன் வே. என்னடா பெரிய மருது, சமாதானம் சமதர்மம்னு பேசுற? 1000 எலிகளை தின்ன பூனை புனித யாத்திரை போச்சான். பொடா வெட்டி பயல. டேய் நிறுத்துடா. நீயா நிலத்தை கொடுக்கலனா நானே எடுத்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப உன் உயிரை எடுத்துட வேண்டியதுதான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏழைங்க நிலத்தை வாங்கி கொடுத்துட்டு சாவேன். இங்க பாரா, இனிமே எங்கெல்லாம் அநியாயமா அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெரிய மருது கட்டாயம் வந்து நிப்பான். ஓஹோ, அப்ப நீ சாகர நேரம் நெருங்கிடுச்சு. ஏய், அவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா. ஏழை மக்களுடைய நிலத்தை நீ பறிச்சப்போ உன் கண்ணு மட்டும்தான் செவந்தது. அதை திருப்பி கேட்டப்போ உன் உடம்பு பூரா செவந்து போச்சு. பாத்தியா? ரத்த சிந்தனாதான் நல்லது செய்ய முடியும்னு இப்பதாயா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாறினது 18 பட்டி மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னாலதான் ஏழை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. தம்பி, தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா, நல்லா தூங்குவ, வலி தெரியாது. நான் வரட்டுமா? புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த வண்ண மகள் தான் அந்த நேரமடா.
புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அவ சிரிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே இந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். சோ காவேரிய பெரிய மருது கொலை பண்ணிட்டான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், அதுக்கு இவங்கெல்லாம் ஐ விட்னஸ். டேய் ரிப்போர்ட் கொடுங்கடா. பாண்டியனையும் பெரிய மருது தான் கொலை பண்ணிருக்கான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், ஆமா. அதை இவங்கெல்லாம் கண்ணால பார்த்து சாட்சிங்க. என்னையா பிளேட்லயும் பாத்துட்டான்? ஆக 2 கொலைகளை செஞ்சிருக்கான். கொலைய மறைக்க குணத்தை எரிச்சிருக்கான். ஆமா சார், ஆமா. அட பாவிகளா, அப்பாவிய போய் கொலைகாரன்னு சொல்லலாமா? சார், அவன் என் நெஞ்சுக்கு குறி வச்ச அருவாளை பாருங்க சார். கொஞ்சம் ஏமாந்துட்டு தானே அவன் என்னையும் கொண்டிருப்பான் சார். சார், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா அவன் என்ன கொன்னுடுவான் சார். எஸ், அவனை பிடிக்கிறேன். கம் ஆன், ஹரி அப். சார், முடிஞ்சா அவனை சுட்டு தள்ளுங்க சார். அதுக்குள்ள எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இந்த ஊர் எல்லை தாண்டதுக்குள்ள அவனை புடிச்சாகணும். கம் ஆன், குயிக். என்னது? நான் தலைமறைவா இருக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பாண்டியனி காவேரி கொன்னது நீங்க தானே. அந்த சிவசங்கர கொலை பழி உங்க மேல போட்டா. சிவசங்கரன் பணம் பேச ஆரம்பிச்சா நீதி தேவதை கூட ஊமையாகிடுவான். அவன் பணத்தை காட்டி உன்னை உள்ள தள்ளிடுவான். உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நாங்கெல்லாம் ஏழைங்க. தலைக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணி வக்கீல வச்சு வாதாடி பொண்ணை வெளியே கொண்டு வரது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லையா? ஆமாண்ணே, அதர்மம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டம் போடும், தர்மம் தான் வெல்லும். இந்த உலகத்துல இருக்கிற இருட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாலும் ஒரு தீக்குச்சோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அப்படி சிவசங்கர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பழிப்பாங்களும் மேல போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நாங்க விரும்பின பெரிய மருதாணி ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்ல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? ஒண்ணு போய் நான் மாப்பிள்ள மருதே, காட்லி மேட்லி அலையிறதுக்கு இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம்னு சொல்லாதப்பா, வாங்கிக்கிறாசா. வாங்கிக்கங்க அண்ணே. வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோ மாப்பிள்ள. போய் தெருத்தர கத்துறா போடா. ஈயம் பூசுறதே ஓட்ட உடைச்சல் அடைக்கிறதே. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாரேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். உன் பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடிங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன். என்ன தண்ணி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்கு? டேய் டேய், கொண்டுடாதீங்களா?
கடைக்காரரே ஒரு சோடா கொடு. யாரா ஈயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஈயம் பூசல் நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் ஏன்டா நடிக்கிறீங்க? வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேக்குற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்சிய பாரு, இல்லாம பண்ணிடுறேன். ஐயா சார், அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார், டேய் டேய் பையா, டேய் நில்றா, டேய் நில் நில், டேய் சாரிடா, டேய் சாரி நில்லு, டேய் ஐயோ நில்லு நில்றா, டேய் மாப்ள